அனைவரும் காலை நேரத்தில் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன். இன்றைக்கி விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். விசுவாசம் அனைவருக்கும் தெரிந்தது ஒன்று. விசுவாசத்தை வேதத்தில் எபிரேயர் 11:1 நம்ம வாசிக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படுதலும் நிச்சயமாக இருக்கிறது என்று நம்ம வாசிக்கிறோம். அதாவது விசுவாசம் நம்ம ஒரு பொருளை நம்ம கேட்குறோன்னா அதை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஒரு விஷயத்த அந்த ஆனால் ஏசப்பா எனக்கு கொடுத்துட்டாரு அந்த நிச்சயத்தோடு நம்ம இருக்கிறோம். அதுதான் விசுவாசம். ஸோ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியமாக இருக்கிறது. இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் நம்ம விசுவாசமாக இருக்கணும். நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. ஏசப்பா நம்மளை ரத்தத்தால் மீட்டிருக்கிறாரு. நம்மளுக்கு எந்த சேதம் வந்தால் எந்த சோதனை வந்தாலும் அதை சகிப்பதற்கு ஏசப்பா நம்மளுக்கு பலன் தருவார் என்று நம்ம முதலாவது விசுவாசிக்கணும். நம்ம பார்த்து தான் மற்ற ஜனங்கள் ஒரு தைரியத்தோடு இருப்பாங்க. ஸோ நம்ம முதலாவது தேவனோட சமூகத்துலேயும் எங்கே இருந்தாலுமே கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாருன்ற ஒரு தைரியம் இருக்கணும். அது விசுவாசம் இருந்தால் மாத்திரமே தான் அந்த தைரியம் வரும். ஏசப்பா எனக்காக எல்லாத்தையும் செய்வாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மனசில் முதலாவது ஒரு விசுவாசம் இருக்கணும். ஸோ விசுவாசம் எப்படியெல்லாம் வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். விசுவாசம் வசனத்தை வாசித்து அதை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளுக்கு விசுவாசம் வருகிறது. அனைவரும் பைபிள் வாசிக்கிறோம். பைபிள் வாசிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, சபைக்கு வரும்போது சபையில் அந்த வார்த்தையை கேட்கும் போது வார்த்தை மூலமா நம்மளுக்கு கிரியை செய்யும். ஆனால் நம்மளுக்கு நம்ம தினமும் பைபிள் படித்தாதான் நம்மளுக்கு ஜெபிப்பதற்குரிய வார்த்தை வரும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்ம சந்திக்கும் போது அந்த வார்த்தை நம்மளுக்கு உதவி செய்யும். ஏன்னா நம்மளோட இருதயம் என்னும் பலகையில் நம்மளுக்காக ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம எழுதி வைத்து கொள்ளும் பொழுது நம்ம பயப்படும் நேரத்துலையோ நம்ம தேவைப்படும் நேரத்துலையோ விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகள் நம்ம சொல்லும் போது அந்த வார்த்தையை கிரியை செய்யும். அப்புறம் ஜெபிப்பது மூலமாகவும் வரும். ஜெபிக்கணும், ஏசப்பா எனக்கு விசுவாசத்தை கொடுங்க. தினந்தோறும் ஜெபிக்கணும். எப்பெல்லாம் நம்மளுக்கு சூழ்நிலை வருகிறதோ, எந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிறோமோ, கஷ்டமாக இருக்குதோ, கஷ்டமான நேரத்தில் நம்ம விட்டுருவோம். ஆனால் அந்த நேரத்தில் தான் நம்ம இறுக்கமாக தேவனுடைய பாதத்தை நம்ம பிடித்துக்கொள்வோம். ஜெபம் பண்ணும் போது விசுவாசம் நம்மளுக்கு வருகிறதா இருக்குது. அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு விசுவாசம் வரும். நம்ம முன்னாடி இப்போ சபைக்கு வரோம், புதிதாக ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் ஒருவருக்காக இது மாதிரி எனக்கு செய்திருக்காங்கன்னு சாட்சிகள் மூலயமா அவங்க கேட்கும் போது கர்த்தரை இன்னும் அதிகமாக அவங்க பிடித்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஸோ அது மூலயமாக அவங்களுக்கு விசுவாசம் அதிகரிக்கும். தேவனை மகிமைப்படுத்துவது மூலமாக தேவனை எப்பொழுதும் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். கர்த்தரையை எப்பொழுதும் முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவது வேதம் சொல்லுகிறது. என்னென்னா எப்பொழுதும் அவர் நம்ம முன்னாடி வைத்து எந்த காரியம் செய்தாலும் ஒரு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியை நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பா கொடுத்துட்டு என்ன காரியம் செய்தாலும் முதலாவது தேவனை மகிமைப்படுத்தணும். அப்புறம் தீர்க்க தரிசனத்தில் விசுவாசம் வரும் சொல்லி பார்க்குறோம். தீர்க்க தரிசனத்தை கேட்கும்போது இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த சூழ்நிலையில் நிறைய பேர் சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி கேஸ் தட்டுப்பாடலாம் தீர்ந்துடும் அதெல்லாம் சொல்லும் போது மனசுக்கு ஸோ தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவும் நம்மளுக்கு என்ன வரும், விசுவாசம் அதிகரிக்கும். கிரியையினாலும் விசுவாசம் நம்மளுக்கு வரும். கிரியையினாலே நம்மளுக்கு விசுவாசம் என்ன, நம்ம ஒரு வார்த்தையால் சொல்கிறத விட அது நம்ம செயல்படுத்தி ஏசப்பா நான் நான் அந்த காணிக்கையை தரேன், எனக்கு இதை சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பொருத்தனை மூலமாகவும் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கிரியை மூலமாக மற்றவர்கள் எப்படி செய்வாங்க, நான் அது மாதிரி மூட்டி போட்டுட்டு வரேன், நான் இங்கே இது பண்ணுறேன். ஸோ யாரையும் குறை சொல்லலை. என்னென்னா ஈஸியான ஒரு வழி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம், கடினமான பாதையை தேர்ந்தெடுக்க தேவையில்லை. கிரியையினால் தினமும் வேதம் வாசிக்கிறது மூலம், மற்றவர்கள் ஜெபிப்பது மூலமாக, ஊழியங்கள் செய்வது மூலியமாக என்ன பண்ணலாம், கிரியைகளை நம்ம வெளிப்படுத்தலாம். ஸோ இது மாதிரி விசுவாசம் இப்படிப்பட்டவர்களால் நம்மளுக்கு விசுவாசம் வருகிறதா இருக்குது. ஸோ இதெல்லாம் அடிப்படை காரியங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாம் ஆசீர்வாதமாகவும் நம்ம விசுவாசத்தின் பாதைகளையும் நம்ம நடப்பதற்கு ஏதுவாக இருக்கிறதற்கு 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம இது எல்லாமே அடிப்படையாக இருக்கிறது. ஆனால் நம்ம இந்த 3 காரியங்கள் நம்ம முக்கியமாக நம்ம எடுத்துக்கொண்டோம்னா நம்மளுக்கு என்ன பண்ணலாம், இன்னும் நல்ல ஒரு விசுவாச ஜீவிய பாதைகளில் நடப்பதற்கு நம்மளுக்கு உதவி செய்யும்.
என்னென்னா நாம் நம்மை முதலாவது விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலையும் வெளியில் இருக்க இடத்துலையும் நம்மை நாம் விசுவாசிக்க வேண்டும். உலகத்தில் ஒரு சொல்லுவாங்க தன்னம்பிக்கை சொல்லுவாங்க. நம்மளே நம்பி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். இது அப்படி சொல்லவில்லை. இது என்னென்னா நாம் ஃபஸ்ட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம என்ன பண்ணோம், தேவனையும் இயேசு நல்லவர், இயேசு ரட்சகர், நம்மளுக்காக இந்த பாடுகளை ஏற்று சகித்து எல்லாவற்றையும் நம்மளுக்காக சிலுவையிலே செய்து முடித்தார், நாம் அவரிடம் கேட்டால் நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம் நம்மளுக்கு இருக்க வேண்டும். மார்க் 9:23 நம்ம வாசிப்போமானால், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ நீ என்று அங்கே நம்ம என்ன பண்ணால் நான் விசுவாசித்தால் எல்லாம் கூடும் சொல்லிட்டு நம்ம வாசிப்போம். இதில் வேதத்தில் ஒரு நடந்த சம்பவம் என்னென்னா, மார்க் 10:46-52 என்ன சொல்லுது, பர்த்திமேயு என்ற குருடனை நாம் பார்க்குறோம். பர்த்திமேயு என்ற குருடன் சிறு வயதிலேருந்தே அவன் குருடனாக பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அந்த சம்பவம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னென்னா, அந்த பர்த்திமேயு குருடன் தேவனை பற்றி, கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லியிருக்காங்க, ஏசப்பா என்ன பண்ணுவார்ப்பா, இது மாதிரி அற்புதம் செய்திருக்கிறாரு, காணாமூரில் அற்புதம் செய்திருக்கிறாரு, கண்களை சுகமாக்குவார், குருடர்களை பார்க்க செய்வார், பேரலைஸ்டாக இருக்கிற மனுஷங்கள்லாம் அவர் எழுப்பியிருக்காருப்பா, அவர் அற்புதம் அதிகமாக செய்கிற தேவன், தேவன் அவர் அமைச்சிருக்கிறாருப்பா சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசும்போது என்ன இருக்குது, அவருக்கு அந்த விசுவாசம் அவருக்கு உண்டாயிருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த பக்கமாக ஏசப்பா அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவர் சத்தமாக கூப்பிடுறாரு, இது மாதிரி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த காரியத்தை ஒரு விஷயம் நம்ம படிக்கலாம். மார்க்கு 10:46-52. அழைக்கிறார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவள் பார்வையடைந்து வழியே இயேசுவுக்கு பின் சென்றார். ஆமென். இந்த காரியத்தை நம்ம படிக்கும்போது பர்த்திமேயு குருடனை நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லாரும் அதட்டுறாங்க, இது மாதிரி ஏன்ப்பா அப்படி கூப்பிட்டுட்ருக்குற, அவர் பிஸியாக இருக்கிறாரு. எல்லாம் அப்படியே சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் ஏசப்பாவே கும்பிட்டுருக்கேன், அவர் பிஸியாக இருக்க மாட்டாரா, இது உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க, ஒருத்தரோட ஜபத்தை கேட்பாரா, ஒருத்தரை பார்த்துட்டு இருப்பாராலாம் சொல்லுவாங்க உலகத்தில். அவங்களுக்கு தெரியாது தேவன் எப்படி இருக்கிறாரு, எங்கிலும் சர்வ சிருஷ்டிக்கு அவர் எஜமான உலாவி கொண்டு இருக்கிறார் அவர். ஸோ என்ன பண்ணுறாரு, இவங்க சத்தம் போடுறாங்க, நீ ஏன் கூப்பிடுற, அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறார், அவர் அங்கே காரியங்களை பார்த்து கொண்டுட்ருக்காரு சொல்லிட்டு சொன்னோன்னே இவன் அதை கூட பொருட்படுத்தாமல், நம்மளுக்கு ஒரு காரியம் வேணும்னா யாரையும் பொருட்படுத்தாமல் என்ன பண்ணணும், கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது கர்த்தர் பதில் தரும். இந்த இடத்துல பார்க்கும்போது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குரல் என்ன சொல்கிறாங்க, நான் பார்வையடைய வேண்டும் சொல்லிட்டு. அப்போ என்ன சொல்கிறாரு, நீ பார்வையடைவா சொல்ல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஸோ அவன் விசுவாசமாக இருக்கான். என்னது, கர்த்தர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், நம்மளோட கண்களை திறக்க, அவங்களுக்கே எல்லா காரியங்களும் செய்துட்டு இருக்கும்போது அதை கேட்க கேட்க இவருக்கு அந்த விசுவாசம் இதயத்தை தூண்டப்பட்டு கண்டிப்பாக காரியங்கள் நம்மளுக்கு செய்வார் இயேசுப்பான்ற ஒரு நம்பிக்கை. அதே மார்க் 5:25-34 ஒரு பெரும்பாடுள்ள ஸ்ரீயை பார்த்துருக்கோம். நம்ம அனைவருக்கும் தெரிந்ததே ஒன்று. ஸோ அவங்க பெரும்பாடுள்ள ஸ்ரீயாக இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இதயத்தில் நினைக்கிறாங்க, அவரோட வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்ட என்ன ஆவேன், நான் என்னோட உதிரல் நீங்கி நான் சுத்தமாவேன் அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்போ அப்பயும் இதே தான் சொல்கிறாரு, உன் விசுவாசம்
உன்னை ரட்சித்தது என்றார். ஸோ நம்மளுக்கு முதலாவது நம்ம மேலே நம்ம தனிப்பட்ட விதத்தில் ஏசப்பா மேலே வந்து விசுவாசமாக இருக்கணும். ஏசப்பா எனக்கு இது செய்வார், ஏசப்பா வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக என்னோட ஜபத்தை அங்கீகரிப்பார், ஒரு விசுவாசத்தோடு நம்ம இருக்கணும். இரண்டாவதாக என்ன காரியம் பார்க்குறோன்னா, பெற்றோர்கள் நம்ம விசுவாசத்தின் பாதைகளை நடத்த வேண்டும். ஸோ நம்ம இப்போ பெரியவங்களாக இருக்கிறோம். ஸோ நம்மளோட பிள்ளைகளை நம்ம வழிநடத்த வேணும். இதுக்கு முன்பாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பெற்றோர்கள் தான் ரோல் மாடலாக வைத்திருக்காங்க. இப்போ நம்ம ஒழுங்காக சபைக்கு வந்து நம்ம பிள்ளைங்களை கூட்டிகிட்டோம். அவங்களுக்கும் தெரியாது நம்ம தான் அவங்கள கூட்டிகிட்டோம். அதுக்காக தான் தேவன் ஏசப்பா நம்மளுக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. பிள்ளைகளை சபைக்கு கொண்டு வரணும், எல்லா ஊழியங்களிலும் எல்லா இதுலேயும் வந்து அவங்கள அறிமுகப்படுத்தணும். ஸோ பெற்றோர்கள் இதில் ஒரு பெரிய பங்கை வகித்திருக்கிறார்கள். பிள்ளைகள் விசுவாசம் பாதை நடத்துவதற்காகவும் அவங்க எப்படி வந்து இன்னும் மேலும் மேலும் வந்து கிறிஸ்துவ ஜீவியத்துக்குள்ளே நடப்பதற்கு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நம்ம 2 காரியங்கள் பார்க்கலாம். மார்க்கு 9:17-25 நம்ம வாசிக்கும் போது, பிசாசு பிடித்த சிறுவனை நம்ம கொடுத்து பார்க்கிறோம். அவன் வந்து ஊமையும் செவிடுமாக இருக்கிறான். ஸோ அந்த தகப்பனுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த காரியத்தை பார்க்கும்போது. என்னென்னா வந்து அந்த பையன் வந்து ஒரு வேளை வந்து லேட்டாக பிறந்திருக்கலாம், இல்லாட்டினா வந்து பிள்ளைகள் மேலே அதிக பாசம் வைத்திருக்கலாம். ஸோ என்னென்னா இந்த காரியத்தை பார்க்கும்போது அவன் கஷ்டப்படுறது, அவன் வேதனைப்படுகிறத நம்ம உலகத்தில் இருக்க ஜனங்க நம்மளே பார்த்துட்டு நம்மளால் இருக்க முடியாது. ஸோ அந்த தேவன் வந்து நம்ம கஷ்டப்படுகிறதை விரும்புகிற தேவன் அல்ல. ஸோ என்னென்னா இந்த தகப்பன் வந்து போயிட்டு வந்து அந்த சீஷர்கள்ட்ட போய் கேட்குறாங்க, இது மாதிரி வந்து என்னுடைய பையன் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி வந்து பிசாசை பிடித்து ஊமையும் செவிடுமா இருக்கிறான். அவன் சின்ன வயசில் நல்லா தான்ப்பா பேசிகிட்டு இருந்தான். இப்போ என்னென்னா ஊமையும் செவிடு ஆகிட்டா இந்த பிசாசினால், இது எங்களுக்கு சரி செய்யுங்க அப்படின்னு சொன்னோடனே சீஷர்களால் முடியல. உடனே ஏசப்பா கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து ஏசப்பா இதை கேட்ட உடனே சொல்லிட்டு அந்த தகப்பன் கிட்ட கேட்குறாங்க, இது மாதிரி வந்து நான் ஏதாச்சும் உனக்கு செய்யணுமான்னு சொன்னால் அதுக்கு சொல்கிற, நீர் எதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதுருகி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். ஸோ இது என்னென்னா தகப்பன் தான் வந்து இதில் வழி நடத்துகிற மாதிரி இருக்குது. அது சிறுவனை என்னோடய பிள்ளைக்காக நான் வரேன், என்னோடய பிள்ளையை வந்து நீங்கள் சுகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஏசப்பா இதை கேட்கும் போது தகப்பன் சொல்கிறாரு, தகப்பன் வந்து விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்றார். ஸோ தகப்பனுடைய அவிசுவாசம் நீங்கி அவர் விசுவாசமான வாழ்க்கையில் விசுவாசமாய் கர்த்தர் மேலே இருந்ததால் தன்னுடைய பிள்ளையோட சுகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் தேவன் வந்து அங்கே அற்புதங்களை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த பிசாசு பிடித்த சிறுவனை அந்த மாற்றி ஊமையை செவிடுமா இருந்தவரை என்ன பண்ணுறாங்க, மாற்றி அந்த பையன் மறுபடியும் பேசுவதற்கு தேவன் உதவியாக இருந்தார். இதில் வந்து உதவி செய்வதற்கு தகப்பன் வந்து ஒரு பெரிய பங்கை வகித்துக்கிறார். தகப்பன் மூலியமாக தான் வந்து இயேசுவை அவன் அறிகிறான், அதனால் அவன் சுகத்தை பெற்றுக்கொள்கிறான். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, மத்தேயு 15:21-28 நம்ம பார்க்குறோம். மத்தேயு 15:20 15:21-28. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களில் திசைகளுக்கு போனார். அப்பொழுது திசையிலே குடியிருந்த கானானிய ஸ்திரீ நோக்கி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்றார். என்று என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு பிரயோஜனமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீடர்கள் வந்து, இவளை நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடுவேன் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு
ஆமென் ஆமென். இதை படிக்கும் போது என்ன தெரிகிறது என்றால், ஒரு கானானிய ஸ்ரீ வந்து ஏசப்பாட்ட போயிட்டு கேட்குறாங்க, இது மாதிரி என்னுடைய மகள் வந்து இது மாதிரி பிசாசு பிடித்து கொண்டிருக்கா, அவளை சுகமாக்கி விடுங்க சொல்லிட்டு. உன்னை ஏசப்பா சொல்கிறாரு, நான் இஸ்ரவேலுக்காக தான்ப்பா வந்தேன், உன் 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 பிள்ளைய நான். ஆனால் அப்படி இல்லையே, எல்லாருக்காக தான் வந்திருக்கிறாரு ஏசப்பா. ஆனால் வந்து அவரை சோதித்து பார்க்குறாரு, எப்படி அந்த பெண் வந்து விடாப்பிடியாக இருக்கிறாங்களா, இல்லை வந்து விட்டுடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தை சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை ஏசப்பா சொல்கிறார். அது மாதிரி இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து மேஜையிலேருந்து விழுற துணிக்கைகளை நாய்க்குட்டிலாம் தின்னுமே, நாங்கள் நாய்க்குட்டியாக இருக்கிறோம் அப்படி சொல்கிறாங்க. தன்னை தாழ்த்தி தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்று அவர் சொல்லும் போது, விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். ஸோ தாயோட விசுவாசத்தை கண்டு, ஏசப்பா மேலே இருந்த அந்த விசுவாசத்தை கண்டு தன்னோட மகளை என்ன பண்ணாங்க, பெற்றுக்கொண்டாங்க. அந்த பிசாசின் பிடியிலிருந்து திரும்பவும் அவங்கள பெற்றுக்கொண்டாங்க. ஸோ இது என்ன தெரியுதுன்னா, ஒரு வழிகாட்டியாக வந்து பெற்றோர்கள் நாம் தான் வந்து பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். அவங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும், எப்படி ஜெபிப்பதற்கு சொல்லிட்டு நம்ம கற்றுக் கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தையை நம்ம தான் அவங்களுக்கு அறிமுகம் செய்கிறவராக இருக்கிறோம். இப்போ என்னோடய பிள்ளைலாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து காலையில் எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவோம், டிவி போட்டு விட்டுருவோம். டிவியில் வந்து ஏசப்பா சாங் ஓடும். அந்த பாட்டை அவள் கேட்க சின்ன சின்ன விஷயம் தான் செய்ய முடியும். ஏன்னா சின்ன பொண்ணுக்கு போய் மெசேஜ்லாம் வச்சு சொன்னால் புரிகிற வயசும் கிடையாது, 4 வயசு ஆகுது. சொன்னால் பண்ணுவோம், ஏசுவ பாட்டு போட்டு விட்டுரும். அது எங்கே போனாலும் பாட்டுட்டே இருக்கா அந்த ஏசுவ பாட்டு. ஸோ நம்ம தான் என்ன பண்ணணும், ஒரு அறிமுகப்படுத்தி வைக்கணும் கர்த்தருடைய வார்த்தையும், கர்த்தருடைய எப்படி ஏசப்பானா இவருமா ஏசப்பா. நம்ம தான் பெற்றோரில் நாம் தான் நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம பிள்ளைகளாக இருந்தப்போ நம்மளோட பெற்றோர்கள் நம்மளுக்கு அறிமுகம். எங்கள் மம்மிலாம் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க நல்லா. அவங்கள பார்த்து, அவங்க விசுவாசத்தை பார்த்து, ஏசப்பா மேலே இருக்கிற விசுவாசத்தை பார்த்து நான் வளர்ந்துருக்கிறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு அம்மா மூலயமா எங்கள் மம்மி ஒரு வழிகாட்டியாக இருந்தாங்க. அதே மாதிரி நானும் என்னோடய பிள்ளைக்கு ஒரு வழிகாட்டியாக கிறிஸ்துவ வாழ்க்கையில் நடத்துவதற்கு நான் ஏதுவாக இருக்கிறேன் என்று நம்புகிறேன். ஸோ தேவனுடைய வார்த்தையையும் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம், சபைக்கு கொண்டு வருகிறோம். தேவன் கொடுத்த அந்த ஈவை என்ன பண்ணுறோம், சபைக்கு கொண்டு வரோம். சபையில் என்ன தான் விளையாடிட்டு இருந்தாங்களோ அந்த வார்த்தையை அவங்கள கேட்குறாங்க. ஸோ அந்த வார்த்தையின் மூலயமா அவங்க வளருவாங்க. அதுவும் இல்லாமல் தேவனுடைய சந்நிதிக்கு நம்ம கூட்டிகிட்டு வரோம். இந்த 3 விஷயமும் நம்ம தான் அவங்களுக்கு தர முடியும். தேவனுடைய சந்நிதி நம்ம தான் கூட்டிகிட்டு வர முடியும். அவள் தூங்குறாங்கன்னு விட்டுட்டு வந்துட்டோன்னா விடுங்க சொல்லிட்டு விடாமல் என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பாக நம்ம சர்ச்சுக்கு போகணும். சர்ச் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஃபெலோஷிப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஏசப்பா நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாருமா சொல்லிட்டு நம்ம தான் என்ன பண்ணணும், கூட்டி கொண்டு வரணும். ஸோ இது மூலமாக பெற்றோர்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம், விசுவாசத்தை தூண்டுவதற்கு. 3வதாக நண்பர்கள் நம்மேல் வைக்கும் விசுவாசம். நண்பர்கள் மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிற ஜனங்கள், அப்புறம் சபையில் எல்லாரும் நம்ம மேலே நம்மை கொண்டு நம்மளுக்காக ஜெபிக்கிற ஜனங்களாகவும் நம்மளுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவராகவும் இருக்கிறாங்க ஒரு சில நண்பர்கள். ஸோ அந்த மாதிரி நண்பர்களாகவும் நம்ம இருக்க வேண்டும். அது என்ன காரியம்னா, மார்க்கு 2:1 நம்ம 12 நம்ம வாசிக்கிறோம். ஒரு பேரலைஸ்டான மேனை பற்றி வாசிக்கிறோம். மார்க்கு 2ஆம் அதிகாரம், ஆமாம், 2:1-12 அது எல்லாமே வாசிக்க வேணாம். அவர் மறுபடியும் கப்பர்நாமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேல் கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர், இவர் இப்படி தேவதூஷணம் சொல்கிறது என்ன? அப்போ 11 இருக்குது, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொன்னோன்னே
என்ன பண்ண திமிர்வாதக்காரன் வந்து சரியாகி போகிறத நம்ம பார்க்குறோம். இங்கே யாருடைய விசுவாசத்தை கண்டு வந்து இந்த திமிர்வாதக்காரன் பிழைத்தார்னா அவரோட நண்பர்களோட விசுவாசத்தை பார்த்து. நண்பர்கள் என்ன வீடு ஃபுல்லாக வந்து ஜனங்களாக இருக்கிறாங்க. அவங்க நினச்சிருப்பாங்க அந்த அந்த ஃப்ரெண்டு வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டாக வந்து அவங்களோட ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு நல்ல ஒரு நண்பராக இருந்திருக்கலாம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நண்பரை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கூட்டத்தின் நடுவுலேயும் அவங்க பொருட்படுத்தாமல், இந்த கூட்டத்தையும் பொருட்படுத்தாமல் மேற்கூரையை பிரித்து அதன் மூலியமாக தன்னோட நண்பனே இறக்கி இதை பார்த்துக்கொண்டே இருக்கிறார். கண்டிப்பாக இதை ஏசப்பா வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. மேலேருந்து இறக்கவே வந்து அவங்களுக்கு இவங்க இவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த பையனுக்காக வந்து இவங்க இது இருக்கும்போது அவளோட விசுவாசத்தை பார்த்து என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா வந்து இந்த திமிர்வாதக்காரனை இருக்கிறாங்க. அப்படியாக வந்து நம்மளுக்கும் நண்பர்கள் இருப்பாங்க. நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நான் கிறிஸ்டியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளுக்கு நம்ம எந்த இடத்துல வேலை செய்கிற இடத்துலையா சரி, படிக்கிற இடத்துலையா இருக்கனாலும் சரி, இந்த நான் வீட்டு பக்கத்துலேயே இருந்தாலும் சரி, நம்மளுக்கு நிறையா நான் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க எப்படின்னா நம்ம மூலயமா தான் நம்ம தேவன் ராஜ்யத்துக்கு தேவன் ராஜ்யத்தையும் தேவனையும் அறிமுகப்படுத்துகிறவர்களாகவும் நாம் தான் இருக்கிறோம். நம்ம தான் வந்து ஏன்னா அவங்களோட நம்மளோட பேசுவது மூலயமாகவும் நம்மளோட செய்கைகள் மூலயமாகவும் அவர்களே நம்ம தேவன் ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு வரவங்களா இருக்கிறோம். நம்மளுடைய விசுவாசத்தை கண்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஸோ இதில் அதுதான் இந்த நண்பர்களை பார்த்து எப்படி வந்து அவருக்கு சுகம் கிடைத்ததோ அப்படியாக நம்மை பார்த்து வந்து நம்ம யாரெல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறோமோ கர்த்தரிடத்தில் அவங்களும் வந்து நல்ல தேவனை அறிந்து கொண்டு அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் பெற்றுக்கொண்டு விசுவாசமாக வாழ்வதற்கு தேவைப்படும். ஸோ இது 3 காரியங்கள், நிறைய காரியங்கள் இருக்குது. 3 காரியங்களை மாத்திரம் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். என்னென்னா, நான் முதலாவது விசுவாசிக்க வேணும், கர்த்தரை நான் முதலாக விசுவாசிக்க வேண்டும். எனக்கு கண்டிப்பாக இது கிடைக்கும். தேவன் எனக்காக வந்து சிலுவையில் மரித்திருக்கிறாரு. நான் எது கேட்டாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கண்டு அவர் எனக்கு செய்வார் என்று சொல்லிட்டு. ஸோ பெற்றோர்கள் வந்து விசுவாசியின் பாதையில் நடத்துவாங்க. அவங்கள பார்த்து நாம் என்ன பண்ணோம், தேவனை அறிந்து கொள்கிறோம் சொல்லிட்டு. அப்புறம் நண்பர்கள், நம்ம சுற்றி இருக்கிறவர்கள்லாம் வந்து நம்மளுக்காக நம்மளும் வந்து மற்றவர்களுக்காக விசுவாசத்தின் பாதைகளை நடத்துகிறவர்களாகவும் இருக்கிறோம். ஒரு சிறிய சாட்சி சொல்கிறேன். இது மாதிரி வந்து எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. இப்போ ஜனவரி மாதம் தான் வந்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். இது எப்படின்னா வந்து எப்போ வந்து கரு எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சோ, எனக்கு குழந்தை எனக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு கன்ஃபார்ம் ஆனோம், அப்போலேருந்து பையன் அப்படின்னு சொல்லியே தான் நாங்கள் பேசுவோம். தம்பிமா 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விசுவாசத்தின்படி ஆக கடவுது இந்த வார்த்தை வந்து நான் தினமும் நான் பேசிக்கொண்டே இருப்பேன். ஏசப்பா வந்து விசுவாசத்தபடி ஆக கடவுள் சொல்லிக்கிங்க, நான் வந்து கேட்குறேன், இது எனக்கு பையனாக தான் இருக்கும், பையனாக தான் இருக்கணும், நான் விசுவாசிக்கிறேன், இது பையன் தான் சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. வயிறு சின்னதாக இருக்குது, பையனாக இருந்தால் வந்து ஃபஸ்ட்டே பிறந்திருக்குமே அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கர்த்தர் நான் வந்து ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிட்டேன். நான் உங்ககிட்டலாம் எதுவுமே கேட்கல. நான் கேட்டது தேவனிடத்தில் ஏசப்பா கிட்ட நான் கேட்டிருக்கேன், இது மாதிரி எனக்கு இது வேணும்னா அவர் பதில் தருவார். அவர் என்ன தந்தாலும் எனக்கு ஓகே தான், ஆனால் நான் கேட்டது அவர் கண்டிப்பாக அங்கீகரிப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்டிங் மே மாதம் கன்ஃபார்ம் ஆச்சு. மே மாதத்துலேருந்து இது தம்பி தான், இது பையன் தான். ப்ரேயர் பண்ணும் போதெல்லாம் தம்பிக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சோம். அப்படியாக ஒரு ஆண் குழந்தையே கொடுத்தாரு ஏசப்பா. 8ஆம் தேதி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். 9ஆம் தேதி தம்பி பிறக்கிறாங்க. நிறையா ஃபஸ்ட்டு பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு பேபி கூட அது கொஞ்சம் மேனேஜபிளாக இருந்தது, ஆனால் செகண்ட் பேபிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன பண்ணுறது தெரியலையே சொல்லிட்டு அப்போ தான் பாஸ்டர் கிட்ட ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இது மாதிரி சேர்ந்துருக்கோம். இங்கேருந்து போகும்போது பாஸ்டர் கிட்ட ப்ரேயர் பண்ணியாச்சு. ஆனால் டெலிவரி அன்னைக்கு வந்து 9ஆம் தேதி காலையில் ப்ரேயர் பண்ணி, பாஸ்டர் எனக்கு இது மாதிரி இருக்கணும்னு பாஸ்டர் ப்ரேயர் பண்ணார். அப்புறம் எனக்கு அதை என்னோடய நண்பர்னா சௌந்தர்யக்கா, அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணேன். கிரேஸ் ஆண்டிக்கு ப்ரேயர் பண்ணேன். அப்போ கிரேஸ் ஆண்டி சொன்னாங்க, நீ நிறைய ஊழியெல்லாம் செய்திருக்கிறம்மா, நீ ஏசப்பாக்காக நீ செய்திருக்க ஊழியத்தை செய்கிறவனுக்கு கனப்படுத்துவார் சொல்லிட்டு ஏசப்பா நீ கண்டிப்பாக கனமாக வருவே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும் போது, ஆண்டி பேசினது, கிரேஸ் ஆண்டி பேசின வார்த்தைகள்லாம் கேட்கும் போது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக பூஸ்டிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக ஏசப்பா என்னை விட மாட்டார். நல்லா நான் நினைத்தது நார்மல் டெலிவரி, அதுக்கப்புறமேட்டு பையன், இது 2மே நடக்கணும், கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும் தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல ஏசப்பா, நான் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன், நீங்கள் தான் முழுமையாக என்னை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராசஸாக ரெடி பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தை நான் வேணாம், எனக்கு நார்மல் டெலிவரி வேணாங்க, இது மாதிரி
எங்கள் வீட்டில் சொன்ன மாதிரி சிசரியன் நான் பண்ணலாம் சொல்லும் போது டாக்டர் வந்து என்னம்மா இங்கே இன்னும் உட்காந்துட்ருக்கீங்க, வாங்கம்மா போகலாம் டெலிவரி, நடந்தே வாங்க அப்படிங்கிறாங்க. நடந்தே போய் டெலிவரி பார்த்துக்கலாம் வாங்க சொல்லிட்டு, இருந்தாலும் சரி வர ரிஸ்க் எடுக்க வேணாம், இல்லை நான் வீல் சேரில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் காலைல 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு 10:30 மணிக்கெலாம் என் தேவனை ஒரு சீக்கிரமாக பிள்ளையை பார்ப்பதற்கு எந்த கிருபை செய்த எப்படி நான் ஜெபிச்சனோ, ஏசப்பா எனக்கு நார்மல் டெலிவரி தான் வரணும், சிசேரியன் எதிர்ப்பெல்லாம் இல்லை. எனக்கு வந்து நான் வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பழைய சர்ச்சில் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இருக்கும்போது ஒரு போதகர் வந்திருந்தார். ஆக்சுவலி அந்த போதகர் சொன்னார் என்னென்னா, தேவனோட ஆவியானவர் குழந்தையை ஊந்தி தள்ளுவார் என்ற ஒரு வார்த்தை அவர் சொன்னார். இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த வார்த்தை என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஊந்தி தள்ளுவார்னா கர்த்தர் என்ன புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த வயசில் எனக்கு புரியல. அதுக்கப்புறமேட்டு அதை வந்து சரி இது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு பார்ப்போன்னே, அதுவும் இல்லாமல் எபிரேய ஸ்ரீகள்லாம் வந்து பலமாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ நான் ப்ரே பண்ணி ஏசப்பா நான் எபிரேய ஸ்ரீயை போல் நான் பலமாக இருக்கணும், பாஸ்டர் அடிக்கடி அதை சொல்லுவார், நல்ல எபிரேய ஸ்ரீயை போய் பலமாக இருந்து பிள்ளை பெற்று கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் வைத்து நான் ஏசப்பா வந்து கண்டிப்பாக எனக்கு நாவல் டெலிவரி தாங்க, பையனை கொடுங்க சொல்லிட்டு என்ன ஜெபிச்சனோ ஜெபித்து விசுவாசத்தோடு நான் வீட்டில் இருக்கவங்ககிட்டலாம் சொன்னேன், இது பையன்தான், அதுவும் இல்லாமல் பிறக்க போகுதுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேரும் ரெடி பண்ணிட்டோம், இதுதான் பேர் சொல்லிட்டு. அது எவ்வளோ ஒரு அருமையான தேவனாக இருக்கிறார், நம்மளை விசுவாசத்தை அவர் என்ன பண்ணுறாரு, கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஏன்னா கேட்குறோன்னா அவரோட அவர் சமூகத்தில் நம்ம விசுவாசோடு கேட்கும் போது அதுக்கு அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார் என்று நான் என்னோட கண்கூடாக நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டாலும் இந்த சம்பவம் வந்து மிகவும் எனக்கு வந்து நெகிழ வைக்கிற காரியமாக இருக்குது. என்னென்னா கர்த்தர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்காரு, நம்ம விசுவாசத்தை கண்டிருக்கிறாரு, அதுக்கு பதில் கொடுத்துருக்காருன்றப்போ கண்டிப்பாக எனக்கே செய்திருக்கும் போது இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் என்னென்ன ஜெபிச்சிருக்கீங்களோ இந்த 40 நாள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு காரியத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க கர்த்தருடைய சமூகத்தில். அதை வந்து அவர் தர வல்லவராக இருக்கிறார் என்று நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ ஒரு நாள் வந்து எனக்கே வந்து தேவனப்பா நான் கேட்டிருக்கதை இன்னும் நான் கேட்டிருக்கேன் நிறையா, அந்த காரியங்கள்லாம் சந்திப்பார் என்றால் நீங்கள் 40 நாளாக ஒரு சமூகத்தில் வைத்திருக்கீங்க அந்த ஜெபத்தைன்றப்போ தேவன் வந்து அது கண்டிப்பாக பதில் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதலாவதாக நன்றி செலுத்துகிறேன் பாஸ்டருக்கோ பாஸ்டர் ஆண்டிக்கோ. தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி.